போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 3, பகுதி 3. 1805 வருஷத்தில் நவம்பர் மாதத்தில் வயோதிக இளவரசர் நிக்காலஸ் பால்கோன்சிக்கு தமது குமாரரோடு இளவரசர் வாசாலி அவரை காண வருவதாக ஒரு கடிதம் வந்தது. பரிசோதனை வேலைக்காக நான் ஒரு சுற்றுப்பயணத்தில் புறப்படுகிறேன். அந்த சமயத்தில் எனது கௌரவமான தாத்தாவை பார்ப்பதற்கு 70 மைல் தூரம் வந்து குறுக்காக நிற்கப் போவது இல்லை. எனது குமாரன் அனாட்டோல் இராணுவத்தில் சேரப்போகிறான். அவனும் என்னுடன் வருவான். அவன் தன்னுடைய ஆழ்ந்த மரியாதையை தனது தகப்பனாரைப் போல தங்களுக்கு நேரில் தெரிவிப்பதற்காக தாங்கள் அனுமதிப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்று எழுதியிருந்தார். மேரிக்காக நாம் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை என்று தோன்றுகிறது. அவளை திருமணம் செய்வதற்கு ஆட்கள் தாங்களாகவே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சிறிது கவனக்குறைவாக குட்டி இளவரசி இந்த செய்தியை கேட்டதும் சொன்னாள். இளவரசர் நிக்காலஸ் முகம் சுளித்தார். ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை. கடிதம் வந்து 2 வாரங்களுக்கு பின்னால் ஒரு நாள் மாலையில் இளவரசர் வாசாலியின் வேலைக்காரர் வந்து சேர்ந்தார்கள். அவரும் அவரது குமாரரும் மறுநாள் வந்தார்கள். இளவரசர் வாய்சாலியின் யோக்கியதை பற்றி வயோதிக பால்கோன்சிக்கு எப்பொழுதுமே நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அதுவும் சமீப காலத்தில் பாலும் அலெக்சாண்டரும் ஆட்சி செய்து வரும் இந்த புது ஆட்சியில் இளவரசர் வாய்சாலி பட்டங்களிலும் பதவிகளிலும் அதிகமாய் உயர்த்தப்பட்டார். அந்த கடிதத்தில் கண்டிருந்த விஷயங்களிலிருந்தும் குட்டி இளவரசி பேசியதிலிருந்தும் காற்று எப்பக்கம் அடிக்கிறது என்பதை அவர் அறிந்து கொண்டார். ஆகவே வாசாலியை பற்றிய அவருடைய தாழ்ந்த அபிப்பிராயம் இப்பொழுது ஒரு துச்சமான வெறுப்பாக மாறியது. அவரை பற்றி பால்கோன்ஸ்கி பேசிய போதெல்லாம் ஒரு உருமலுடனே பேசி வந்தார். இளவரசர் வாய்சாலி வந்த தினத்தன்று இளவரசர் பால்கோன்சி முக்கியமாக ரொம்ப அதிருப்தியோடும் கோபமாகவும் இருந்தார். இளவரசர் வருவதற்காக அவர் கோபமாக வந்தாரா, அல்லது ஏற்கனவே கோபமாக இருந்து இளவரசர் வாய்சாலி விஜயம் அந்த கோபத்தை அதிகரித்ததா என்பது எப்படி இருந்தாலும் அன்று அவர் மிகுந்த கோபமாக இருந்தார். ஆகவே அன்று காலையில் அவருடைய வேலைக்காரனான டிக்கின் இளவரசரிடம் அன்று போக வேண்டாம் என்று கட்டிட சிற்பியை எச்சரித்தான். அவர் எம்மாதிரியாக நடக்கிறார் என்பதை உம்மால் கேட்க முடிகிறதா என்று இளவரசரின் காலடி யோசையை கட்டிட சிற்பிக்கு டிக்கின் சுட்டி காட்டினான். குதிகாலை முதலில் வைத்து சடார் சடார் என்று நடக்கிறார். அதற்கு என்ன அர்த்தம் என்பது நமக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் சரியாக 9 மணிக்கு இளவரசர் தமது வெல்வெட் கோட்டோடும் உள்ளன் கழுத்துப்பட்டியோடும் தொப்பியோடும் தமது வழக்கமான உலாவுதலுக்கு வெளியே சென்றார். முதல் நாளன்று பனி பெய்திருந்தது. செடி கூடத்திற்கு வழக்கமாக அவர் போகும் பாதையில் இருந்து எடுத்த உறைபனியை பாதைக்கு 2 பக்கங்களிலும் குவித்திருந்தார்கள். விளக்கு மாற்றின் அடையாளம் இன்னும் உறைபனியில் தெரிந்து கொண்டிருந்தது. மண்வெட்டியை பக்கத்தில் உள்ள அந்த மெதுவான உறைபனியை குவியலில் போட்டு வைத்திருந்தார்கள். செடி கூடங்கள், அடிமைகளின் விடுதிகள், விருந்தாளிகளின் விடுதிகள் ஆகியவைகளை பார்த்து கொண்டே இளவரசர் நடந்து போனார். அவர் மௌனமாக இருந்தார். முகம் சுளித்திருந்தது. எஜமானை போலவே பார்வையிலையும் நடவடிக்கைகளிலும் ஒரே மாதிரி தோன்றிய ஒரு கௌரவமான மனிதர் அவருக்கு ஓவர்சியராக இருந்தார். எஜமான் திரும்பும்போது அவருடன் ஓவர்சியரும் வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்து, ஒரு பனி வண்டி போவதற்கு இந்த இடம் போதுமா என்று கேட்டார். உறைபனி ஆழமாய் இருக்கிறது. பாதையை நன்றாக சுத்தம் செய்யும்படி நான் ஏற்பாடு செய்தேன். மேன்மை தங்கியவரே,
இளவரசர் தமது தலையை தாழ்த்திவிட்டு முற்றத்திற்கு போனார். கடவுளுக்கு நன்றி என்று ஓவர்சியர் நினைத்தார். நல்ல வேளையாக புயல் கடந்து போய்விட்டது. பாதையில் வருவதற்கு மிகவும் கஷ்டமாக இருந்திருக்கும் மேன்மை தங்கியவரே என்று ஓவர்சியர் மேலும் சொன்னார். ஒரு மந்திரி மேன்மை தங்கிய உங்களை பார்க்க வருவதாக நான் கேள்விப்பட்டேனே மேன்மை தங்கியவரே. இளவரசர் முகத்தை திருப்பி ஓவர்சியரை விழித்த கண்களால் பார்த்த முகம் சுளித்தார். என்ன, ஒரு மந்திரியா? யார் உத்தரவு கொடுத்தார்கள் என்று ஒரு கரகரப்பான கீரிச்சுங்குரலில் பேசினார். இந்த பாதையை எனது குமாரியான இளவரசிக்காக நீர் சுத்தம் செய்யவில்லையா? மந்திரிக்காகவா செய்திருக்கிறீர்? எனக்கு மந்திரிகள் யாரும் கிடையாது. மேன்மை தங்கியவரே, நான் நினைத்தேன். நீர் நினைத்தீரா என்று இளவரசர் கரைச்சலிட்டார். அவருடைய வார்த்தைகள் வர வர வேகமாகவும் தெளிவற்றதாகவும் இருந்தது. நீர் நினைப்பீர், அயோக்கியர்கள், வீரர்கள், நீர் நினைப்பதற்காக உமக்கு பாடம் கற்பிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தமது கையில் இருந்த கம்பை ஓங்கி வீசினார். அந்த ஓவர்சியரான அல்பாட்டி என்பவர் இதை அறிந்து விலகிருக்காவிட்டால் அவருக்கு அடி கிடைத்திருக்கும். நினைத்தாராம், அயோக்கியர்கள் என்று வேகமாக இளவரசர் கத்தினார். ஆல்பாட்டி அவருடைய கை கம்பின் அடியிலிருந்து தப்பிய தமது துணிச்சலுக்காக பயந்த போதிலும் அவர் இளவரசரிடம் நெருங்கி வந்து வரட்டும் என்று தமது வழுக்கை தலையை குனிந்து காட்டினார். ஒருவேளை அந்த காரணத்தினால் இளவரசர் அயோக்கியர்கள், அந்த பணியை மீண்டும் எடுத்து வீதியில் போடுங்கள் என்று தொடர்ந்து கூச்சலிட்ட போதிலும் மறுபடியும் தமது கைத்தடியை அவர் உயர்த்தவில்லை. வேகமாக வீட்டிற்குள் போனார். டின்னருக்கு முன்னால் இளவரசி மேரியும் குமாரி பௌரியனும் சாப்பாட்டு அறையில் காத்து கொண்டு நின்றார்கள். அன்று இளவரசர் மிகுந்த கோபமாய் இருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியும். குமாரி பௌரியனின் முகம் ஒளி வீசி, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எப்பொழுதும் போலவே இருக்கிறேன் என்று சொல்வது போல இருந்தது. இளவரசி மேரி முகம் வெளிரி பயமடைந்து வருந்திய கண்களோடு காணப்பட்டாள். அம்மாதிரி சந்தர்ப்பங்களில் குமாரி பௌரியனைப் போல தானும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவள் நினைத்து கொண்டாள். அவளால் முடியவில்லை. அவள் நினைத்தாள், ஒன்றும் தெரியாதது போல நாணி இருந்தால் அவரிடம் அனுதாபம் கொள்ளவில்லை என்று நினைப்பார். நான் சோகமாகவும் கோபமாகவும் இருந்தால் நான் கீழே விழுந்து கிடப்பதாக அவர் சொல்வார். தமது குமாரியின் பீதியுற்ற முகத்தை இளவரசர் பார்த்து பொறுமினார். முட்டாளா அல்லது பொம்மையா என்று அவர் முணங்கினார். மற்றொருவரை இங்கே காணவில்லை. அவர்கள் கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் நினைத்தார். குட்டி இளவரசி அந்த சாப்பாட்டறையில் இல்லாததையே அவர் அம்மாதிரி நினைத்தார். இளவரசி எங்கே? இங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாளா? அவளுக்கு உடம்புக்கு சரியில்லை என்று மகிழ்ச்சி புன்னகையோடு குமாரி பௌரியன் பதிலளித்தாள். அவளால் கீழே வர முடியவில்லை. அவளுடைய நிலைமையில் அது மிகவும் இயற்கையானது. என்று இளவரசர் முணங்கிக் கொண்டு நாற்காலியில் அமர்ந்தார். அவருடைய தட்டு நன்றாக சுத்தமாக இல்லாதது போல அவருக்கு தோன்றியது. தட்டிலிருந்த ஒரு பொட்டை காட்டி தட்டை சுழற்றி வீசினார். அந்த தட்டை டிக்கின் உடனே பிடித்து சேவகனிடம் கொடுத்தான். குட்டி இளவரசிக்கு உடம்பு சரியில்லை என்பது அல்ல, இளவரசர் மீது அவ்வளவு அதிகமான பயங்கொண்டவளானபடியால் இளவரசர் மிகுந்த கோபமாக இருக்கிறார் என்பதை அவள் கேள்விப்பட்டதால் அவர் முன்னால் வரவேண்டாம் என்று தீர்மானித்தாள். குழந்தைக்காகவே நான் பயப்படுகிறேன் என்று அவள் குமாரி பௌரியனிடம் சொன்னாள். ஒரு பீதி ஏற்பட்டால் குழந்தைக்கு எம்மாதிரி கெடுதல் ஏற்படும் என்பதை கடவுளே அறிவார். பொதுவாக பால்ட் ஹில்ஸ் மாளிகையில் குட்டி இளவரசி எப்பொழுதும் பயத்துடனே வாழ்ந்து வந்தாள். வயோதிக இளவரசிடம் அவளுக்கு வெறுப்பு இருந்தாலும் அவர் மீதுள்ள பயமே மிக அதிகமாக இருந்தபடியால் அந்த வெறுப்பை அவள் அறிந்து கொள்ளவில்லை.
இளவரசருக்கும் அவளிடம் வெறுப்பு உண்டு. ஆனால் அவள் மீது அவருக்கு இருந்த துச்சமான மனோபாவம் அதை மறைத்துவிட்டது. பால்ட் ஹில்ஸ் மாளிகையின் வழக்கங்களை குட்டி இளவரசி படிப்படியாக அறிந்து பழகிக்கொண்டாள். குமாரி பௌரியனிடம் அவளுக்கு விசேஷ பிரியம் ஏற்பட்டது. நாட்கள் பூராவாக அவளுடன் பேசிக்கொண்டே இருப்பாள். தனது அறையிலேயே அவளை படுத்துக்கொள்ளும்படி சில சமயம் சொல்லுவாள். அடிக்கடி வயோதிக இளவரசரை பற்றி அவளுடன் பேசி அவர் மீது குற்றம் குறை சொல்வாள். ஆகவே நமக்கு விருந்தாளிகள் வருகிறார்கள் போல இருக்கிறதே எனது இளவரசே என்று குமாரி பௌரியன் தனது சிவந்த விரல்களால் டின்னர் சவுக்கத்தை விரித்து கொண்டே பேசினாள். மேன்மை தங்கிய இளவரசர் வாய்சாலி குரோகினும் அவருடைய குமாரரும் வருகிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் என்ற கேள்விக்குறியோடு அவள் பேசினாள். அந்த மேன்மை தங்கியவர் ஒரு நாய்க்குட்டி. அந்த உத்தியோகத்தை நான் தான் அவருக்கு வாங்கி கொடுத்தேன் என்று வெறுப்போடு இளவரசர் பதில் சொன்னார். அவருடைய குமாரன் எதற்காக வருகிறான் என்பது எனக்கு புரியவில்லை. ஒருவேளை இளவரசி எலிசபெத்தும் இளவரசி மேரியும் அறிந்திருக்கலாம். அவர் தமது குமாரனை இங்கே எதற்காக அவர் அழைத்து வருகிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. எனக்கு அவன் வேண்டாம். வெட்கத்தால் முகம் சிவந்த தமது குமாரியை பார்த்தார். உனக்கு இன்று உடம்புக்கு சரியில்லையா? ஹே, அல்லது அந்த முட்டாள் ஹால்பாட்டி சொன்னானே இன்று காலையில் அதே மாதிரி அந்த மந்திரியை பார்க்க உனக்கு பயமா? இல்லையப்பா. பேசுவதற்கு நல்ல விஷயத்தை கண்டுபிடிக்க குமாரி பௌரியனால் முடியாவிட்டாலும் அவள் பேசுவதை மட்டும் நிறுத்தவே இல்லை. செடிக்கூடங்கள் பற்றியும் அன்று தான் மலர்ந்த புஷ்பங்களின் அழகை பற்றியும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தாள். சூப் சாப்பிட்ட பின்பு இளவரசர் மிகுந்த சுமூகமாய் தோன்றினார். டின்னருக்கு பின்னால் தமது மருமகளை பார்க்க அவர் போனார். அந்த குட்டி இளவரசி ஒரு சிறிய மேஜை முன்பு அமர்ந்து கொண்டு தனது வேலைக்காரியான மாஷாவிடம் வம்பு வளர்த்து கொண்டிருந்தாள். தனது மாமனாரை பார்த்ததும் அவள் முகம் வெளிரியது. அவள் ரொம்பவும் மாறிப்போயிருந்தாள். இப்பொழுது அவள் அழகாக இருந்தாள் என்று சொல்வதை விட சாதாரணமாக இருந்தாள் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். அவளுடைய கன்னங்கள் குழி விழுந்திருந்தன. உதடுகள் விரிந்திருந்தன. இமைகள் கீழே தொங்கின. ஆம், ஒரு மாதிரியான கஷ்டமாயிருக்கிறது என்று தனது சௌகரியத்தை பற்றி இளவரசர் கேட்டதற்கு பதிலளித்தாள். உனக்கு ஏதாவது வேண்டுமா? ஒன்றுமில்லையப்பா. நல்லது. அவர் அந்த அறையை விட்டு புறப்பட்டு வெளியறைக்கு போனார். அங்கே ஆல்பாட்டி குனிந்த தலையோடு நின்று கொண்டிருந்தார். பனி துவால்களையெல்லாம் ரஸ்தாவில் மீண்டும் இழுத்து போட்டு விட்டீர்களா? ஆம் மென்மை தங்கியவரே, கடவுளுக்காக என்னை மன்னிக்க வேண்டும். அது என்னுடைய முட்டாள்தனம்தான். ரொம்ப சரி, ரொம்ப சரி என்று இளவரசர் இடைமறித்து தமது இயற்கைக்கு விரோதமான முறையில் சிரித்தார். தமது கையை முத்தமிடும்படி ஆல்பாட்டியிடம் நீட்டிவிட்டு பின்னால் தமது படிப்பறைக்கு போனார். அன்று மாலை இளவரசர் வாய்சாலி வந்து சேர்ந்தார். ரஸ்தாவில் அவரை சாரதிகளும் சேவகர்களும் சந்தித்தார்கள். அவருடைய பனிவண்டிகளை பாதை மீது வேண்டுமென்றே குவிக்கப்பட்டிருந்த உறைபனி மீது இழுத்து சென்று அவருடைய விடுதியை அடைந்தார்கள். இளவரசர் வாய்சாலிக்கும் அனாட்டோலுக்கும் தனித்தனியாக அறைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. தமது வெளிச்சட்டையை கடைட்டுவிட்டு அங்கிருந்த ஒரு சிறிய மேஜை மீது கைகளை வைத்து கொண்டு புன்முறுவலோடு பராக்குத்தனமாய் தமது பெரிய அழகிய கண்களால் எதையோ பார்த்து கொண்டிருந்தார். தமது முழு வாழ்க்கையுமே வேடிக்கைகள் நிறைந்தது என்றும் யாரோ எதற்காகவோ அவைகளை கொடுத்து வந்ததாகவும் அவர் கருதினார்.
அதே நினைப்பில்தான் அங்கு அவர் பார்க்க வேண்டியதான கஞ்சத்தனமான வயோதிகரையும் அவருடைய அழகற்ற வாரிஸ்தாரையையும் அவர் கருதினார். இவையெல்லாம் கடைசியில் நன்றாகவும் வேடிக்கையாகவும் முடியும் என்று அவர் நினைத்தார். அவளுக்கு அவ்வளவு பணம் இருக்குமானால் அவளை கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது. அப்படி செய்வதால் எப்பொழுதும் கெடுதி இல்லை என்று அனாட்டோல் நினைத்தார். தமக்கு வழக்கமான சுபாவப்படி சிரத்தையோடும் அழகாகவும் சவரம் செய்து தமது உடம்பில் வாசனை பூசிக்கொண்டு அழகான தமது தலையை மேலே நிமிர்த்தி தமது தகப்பனார் அறையில் நுழைந்தார். அவருக்கு இயற்கையான நல்ல குணத்தோடும் வெற்றி தோற்றத்தோடும் அவர் காணப்பட்டார். இளவரசர் வாய்சாலின் 2 சேவர்களும் அவருக்கு உடை அணிவிப்பதில் மும்முரமாக இருந்தார்கள். தம்மை சுற்றிலும் மிகுந்த பரபரப்போடும் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். உள்ளே வந்த தமது குமாரரை மகிழ்ச்சியோடு தலையாட்டி வரவேற்று, ஆம், நீ அப்படித்தான் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்று கூறுவதைப் போல அவர் பார்த்தார். தமாஷ் இருக்கட்டும்பா, அவள் ரொம்ப கோரமாக இருப்பாளா என்று அனாட்டோல் கேட்டார். தங்கள் பயணத்தில் பல தடவைகளில் பேசி வந்த விஷயத்திற்கு மீண்டும் திரும்புவது போல அவர் பேச்சு இருந்தது. போதும், என்ன அசட்டுத்தனம்! எல்லாவற்றிற்கும் மேலாக வயோதிக இளவரசரிடம் எச்சரிக்கையாகவும் மரியாதையாகவும் இருக்க வேண்டும். அவர் ஏதாவது சண்டைக்கு இழுத்தால் நான் போய்விடுவேன். இம்மாதிரி கிழங்களை எல்லாம் என்னால் சகிக்க முடியாது என்ன என்று இளவரசர் அனாட்டோல் பதில் சொன்னார். உனக்கு எல்லா விஷயங்களும் இதை பொறுத்துதான் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். இதற்கிடையில் மந்திரியும் அவரது குமாரரும் வந்துவிட்டார்கள் என்ற செய்தி வேலைக்காரர்களின் விடுதிகளுக்கு போய் சேர்ந்தது. அது மட்டுமல்ல, அவர்கள் இருவருடைய தோற்றங்களை பற்றியும் மிகுந்த நுட்பமாக வர்ணிக்க ஆரம்பித்தார்கள். இளவரசி மேரி தனது அறையில் தனியாக உட்கார்ந்து தனக்கு ஏற்பட்ட பரபரப்பை அடக்குவதற்கு வீணாக முயற்சித்து கொண்டிருந்தாள். அவர்கள் ஏன் எழுத வேண்டும் லிசா? எதற்காக என்னிடம் இதை பற்றி சொல்ல வேண்டும்? ஒரு காலும் நடக்காது என்று அவள் சொல்லி தன்னை நிலை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். நான் எப்படி வரவேற்பறையில் நுழைவேன்? அவரை எனக்கு பிடித்திருந்தாலும் அவருடன் இருக்கக்கூடிய நிலைமையில் நான் இப்பொழுது இல்லை. அவருடைய தந்தையின் தோற்றத்தை அவள் நினைத்த மாத்திரத்திலேயே பயங்கரம் அவளை பிடித்து கொண்டது. குட்டி இளவரசியும் குமாரி பௌரியனும் ஏற்கனவே வேலைக்காரி மாஷாவிடமிருந்த அந்த மந்திரியின் குமாரர் எவ்வளவு அழகாக இருக்கிறார் என்பதையும் அவளுடைய சிவந்த கன்னங்களும் கருத்த புருவங்களும் எப்படி இருக்கின்றன என்பதையும் அவருடைய தந்தை எம்மாதிரி கால்களை இழுத்து கொண்டு மெத்தைப்படிகளில் ஏறினார் என்பதையும் அவருடைய குமாரர் எம்மாதிரி கழுகு போல அவருக்கு பின்னால் ஒரு அடிக்கு 3 படிகளை வீதம் தாண்டி சென்றார் என்பதையும் கேள்விப்பட்டிருந்தார்கள். இந்த செய்தியை கேட்ட பின்பு குட்டி இளவரசியும் குமாரி பௌரியனும் இளவரசி மேரியின் அறைக்கு போனார்கள். அவர்கள் அறைக்குள் நுழைவதற்கு முன்பாகவே அவர்களுடைய வம்பொலப்பு சப்தம் தாழ்வாரத்திலிருந்து அவர்களுக்கு கேட்டது. அவர்கள் வந்துவிட்டார்களே, தெரியுமா மேரி என்று சொல்லிக்கொண்டே ஆடி அசைந்து உள்ளே நுழைந்த குட்டி இளவரசி அங்கிருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்தாள். வழக்கமாக காலை வேளைகளில் அவள் அணிந்து கொள்ளும் அந்த தொய்வான கவுனை அவள் போட்டுக்கொண்டிருக்கவில்லை. அவளிடம் இருந்த சிறந்த உடைகளில் ஒன்றை அவள் அணிந்திருந்தாள். அவளுடைய தலை அலங்காரம் கவனத்தோடு செய்யப்பட்டிருந்தது. அவளுடைய முகம் துடிதுடிப்பாய் இருந்தது என்றாலும் அவளுடைய ஆழ்ந்த மறைந்த முக சாயல்களை அவளால் மறைக்க முடியவில்லை. பீட்டர்ஸ்பர்க் உயர் வட்டாரத்தில் வழக்கமாக அணிந்து கொள்ளும் விதத்தில் அவள் உடை அணிந்திருந்தாலும் எவ்வளவு தூரம் அவள் அழகில் குறைந்து விட்டாள் என்பதை அது இன்னும் நன்றாக எடுத்து காட்டியது. குமாரி பௌனியனின் அலங்காரம் வெளிக்கு தெரியாத நாசுக்குத்தன்மையோடு செய்யப்பட்டிருந்தது. அதனால் அவளுடைய அழகிய உற்சாகமுள்ள முகம் அதிக கவர்ச்சிகரமாக இருந்தது.
என்ன இது எனது அன்பான இளவரசியே, நீ இப்பொழுது எப்படி இருக்கிறாயோ அதே மாதிரிதான் இருக்கப் போகிறாயா என்று அவள் ஆரம்பித்தாள். அந்த கணவான்கள் வரவேற்பறைக்கு வந்துவிட்டார்கள் என்று அவர்கள் நம்மிடம் தெரிவிப்பார்கள். அப்பொழுது நாம் கீழே போக வேண்டியிருக்கும். ஆனால் நீ இன்னும் அலங்காரம் செய்யாமல் இருக்கிறியே. குட்டி இளவரசி எழுந்து தனது வேலைக்காரிக்காக மணியடித்தாள். துரிதமாகவும் மகிழ்ச்சியோடும் இளவரசி மேரிக்கு எம்மாதிரி அலங்காரம் செய்வது என்பதை மனதிற்குள் யோசித்து கொண்டிருந்தாள். இளவரசி மேரிக்கு திருமணம் செய்ய ஒருவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டதால் ஏற்பட்ட பரபரப்பு அவளுடைய சுய மதிப்பை புண்படுத்தியதாக தோன்றியது. அது மட்டுமல்ல, தன்னுடைய இந்த உணர்ச்சியை தன்னுடைய தோழிகளான அந்த இருவரும் கொஞ்சம் கூட அறியவில்லையே என்பதும் அவளை இன்னும் அதிகமாக புண்படுத்தியது. தன்னை பற்றியும் அவர்களை பற்றியும் தான் கேட்கப்படுவதாக அவர்கள் சொல்வது தனது பரபரப்பை வெளியே காட்டுவதாக இருக்கும். தவிர தன்னை அலங்காரப்படுத்துவதற்கு அவர்கள் செய்வதாக சொல்லும் உதவியை மறுப்பது அவர்களுடைய கேலி பேச்சுகளை வற்புறுத்தல்களையும் அதிகரிப்பதாய் இருக்கும். அவன் முகம் சிவந்தாள். அவளுடைய அழகிய கண்கள் மங்கலாயின. அவளுடைய முகத்தில் சிவப்பு புள்ளிகள் தோன்றின. அவளுடைய அழகற்ற முகத்தில் அடிக்கடி தோன்றும் பலியாகும் உணர்ச்சி அப்பொழுதும் காணப்பட்டது. தன்னை அலங்காரம் செய்வதற்கு குமாரி பௌரியனிடமும் லிசாவிடமும் ஒப்புக்கொண்டாள். இந்த இரு பெண்கள் முழு சிரத்தையோடு அவளை அழகு செய்வதற்கு முயற்சித்தார்கள். அவள் மிகுந்த அழகீனமாய் இருந்தபடியால் அந்த இருவரில் எவரும் அவளை தங்களுக்கு போட்டியாக கருதவில்லை. ஆகவே முழு சிரத்தையோடு அவளுக்கு அலங்காரம் செய்ய அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஆனால் ஆடைகளை கொண்டு முகத்தை அழகாக்கி விடலாம் என்று பொதுவாக பெண்கள் நினைக்கும் குழந்தைத்தனமான உறுதியான நம்பிக்கையோடு தங்கள் வேலையில் அவர்கள் இறங்கினார்கள். உண்மையாக இல்லை என் அன்பே, இந்த உடை அழகாக இல்லை என்று லிசா சொல்லி கடைக்கண்களால் சிறிது தூரத்தில் உள்ள இளவரசி மேரியை பார்த்தாள். உன்னிடம் ஒரு பழுப்பான சிவப்பு ஆடை இருந்ததே, அதை கொண்டு வர சொல்லு. உண்மையாகவே உன்னுடைய முழு வாழ்க்கையின் தலைவிதியும் இப்பொழுது தீர்மானிக்கப்பட வேண்டியிருக்கிறது என்பது உனக்கு தெரியும். இந்த உடை ரொம்பவும் மெல்லியதாய் இருக்கிறது. இது பொருத்தமானதாய் இல்லை. உடைகள் மட்டுமல்ல, முகமும் இளவரசி மேரியின் முழு உருவமுமே அழகற்றதாக இருந்தன. ஆனால் குமாரி பௌரியனோ அல்லது குட்டி இளவரசியோ இதை உணரவில்லை. ஒரு நீல நிற ரிப்பனை அவளுடைய தலைமுடியில் கட்டினால், அவளுடைய தலைமுடியை உச்சியில் வாரி கொண்டை போட்டால், ஒரு நீல நிற பட்டியை அவளுடைய சிறந்த சிகப்பு உடையின் மீது இடுப்பில் கட்டிவிட்டால் எல்லாம் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார்கள். பீதியுற்ற முகத்தையோ அல்லது அந்த உருவத்தையோ அவர்கள் மாற்ற முடியாது என்பதை மறந்துவிட்டார்கள். எவ்வளவுதான் அவர்கள் உடைகளை மாற்றினாலும், எவ்வளவுதான் அவள் முகத்துக்கு அலங்காரம் செய்தாலும் இன்னமும் அது என்னவோ பரிதாபமாகவும் அழகற்றதாகவும் இருக்கும். 2-3 தடவைகள் மாற்றி மாற்றி பார்த்தார்கள். அவர்கள் செய்வதற்கு எல்லாம் இளவரசி மேரி வாய் பேசாமல் சம்மதித்து இருந்தாள். அவளுடைய தலைமுடியை உச்சியில் கொண்டை போட்டு கட்டினார்கள். அந்த மோஸ்தார் அவளுடைய பார்வையை மாற்றி கெடுத்துவிட்டது. பழுப்பு சிகப்பு உடை அணிந்து வெளிரிய நீல நிற பட்டியும் அணிந்த பின்பு குட்டி இளவரசி அவளை சுற்றி 2 தடவைகள் நடந்து அழகை பார்த்தாள். உடையில் உள்ள ஒரு மடிப்பை தனது சிறிய கைகளால் சரி செய்வதும் பட்டியை ஒழுங்காக திருத்தி அமைப்பதுமாக செய்த பின்பு தன் தலையை ஒரு பக்கமாக சாய்த்து கொண்டு பார்ப்பதும் பின்னால் மற்ற பக்கமாக சாய்ந்து கொண்டு பார்ப்பதுமாக அவளுடைய அலங்காரத்தை கவனித்தாள். இல்லை, இது சரியா இல்லை என்று அவள் தீர்மானமாய் சொல்லி அவளுடைய கைகளை பற்றினாள். இல்லை மேரி, இந்த உடை உனக்கு பொருத்தமானதாய் இல்லை. தினப்படி நீ அணியும் சாம்பல் வர்ண உடையே உனக்கு தகுந்தது என்று நினைக்கிறேன். இப்பொழுது தயவு செய்து எனக்காக நீ செய்வாயாக. கேட்டி, அதாவது வேலைக்காரியை பார்த்து சொன்னாள். இளவரசியின் சாம்பல் வர்ண ஆடையை கொண்டு வா. குமாரி பௌரியனே,
நான் எம்மாதிரி செய்ய போகிறேன் என்பதை நீ பார்ப்பாய் என்று தனது கலை மகிழ்ச்சியை அனுபவிப்பதை போன்று புன்முறுவல் காட்டினாள். வேண்டிய ஆடைகளை கேட்டி கொண்டு வந்தபோது இளவரசி மேரி கண்ணாடி முன்பு அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். தனது முகத்தை பார்த்தாள். தன் கண்களில் நீர் நிறைந்து நிற்பதையும் அவளுடைய வாய் உதறல் கொண்டிருப்பதையும் கண்டாள். தேம்பி தேம்பி அழுவதற்கு தயாராய் இருப்பவள் போல காணப்பட்டாள். இங்கே வா அருமை இளவரசியே, இன்னும் ஒரே ஒரு சிறிய முயற்சி என்று குமாரி பௌரியன் சொன்னாள். வேலைக்காரியிடமிருந்து உடையை எடுத்துக்கொண்டு இளவரசி மேரியிடம் குட்டி இளவரசி வந்தாள். பொருத்தமாகவும் மிகுந்த சாதாரணமாகவும் உள்ள அலங்காரத்தை இப்பொழுது ஏற்பாடு செய்ய போகிறோம் என்றாள் அவள். குமாரி பௌரியன், குட்டி இளவரசி, கேட்டி ஆகிய மூவரும் எதற்காகவோ சிரிக்கிற சப்தங்கள் ஒன்று சேர்ந்து மனோகரமாய் பறவைகள் ஓசையிடுவதை போன்ற குரலை உண்டு பண்ணின. இல்லை, என்னை தனியாக விடுங்கள் என்றாள் இளவரசி மேரி. அவளுடைய குரல் அவ்வளவு கடுமையாகவும் அவ்வளவு சோகமாகவும் இருந்தபடியால் அந்த பறவைகளின் சிரிப்பு உடனே அடங்கியது. அவர்கள் அந்த அழகிய பெரிய சிந்தனை நிரம்பிய கண்களில் கண்ணீரும் கருத்துகளும் நிறைந்து இருப்பதையும் தங்களை பரிதாபமாக பார்ப்பதையும் கண்டார்கள். அவளை இன்னும் வற்புறுத்துவது பிரயோஜனம் அற்றது என்பதெல்லாம் அவளுக்கு இம்சையாகவும் இருக்கும் என்பதையும் உணர்ந்தார்கள். குறைந்தது உன் தலை அலங்காரத்தையாவது சரியாகவாது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று குட்டி இளவரசி சொன்னாள். நான் உனக்கு சொல்லவில்லையா என்று குமாரி பௌரியனை பார்த்து கண்டிப்பாக சொல்லி மேலும் பேசினாள். மேரியின் முகத்திற்கு அம்மாதிரி தலை அலங்காரம் கொஞ்சமும் பொருத்தமற்றது. துளி கூட பொருத்தமில்லை. தயவு செய்து அதை மாற்றிவிடு. என்னை தனியாக விட்டு விடுங்கள். இவையெல்லாம் எனக்கு ஒன்றுதான் என்று கண்ணீரோடு போராடி கொண்டிருந்த ஒரு குரல் பதிலளித்தது. அந்த அலங்காரத்தில் இளவரசி மேரி வழக்கத்திற்கும் அதிகமான அழகற்றவளாய் தோன்றியதற்கான பொறுப்பு குமாரி பௌரியன் மீதும் குட்டி இளவரசியின் மீதும் வந்து சேர்ந்தது. என்றாலும் அப்பொழுது நேரமாகிவிட்டது. அவர்கள் இருவரையும் ஒரு தோற்றத்தோடு அவள் பார்த்தாள். அதன் அர்த்தத்தை அவர்கள் இருவரும் அறிவார்கள். அந்த தோற்றத்தில் சிந்தனையும் சோகமும் கலந்திருந்தது. இளவரசி மேரியின் இந்த தோற்றத்தை கண்டு அவர்கள் பயப்படவில்லை. ஏனெனில் யாரையும் அவள் பயமடையும்படி செய்ய முடியாது. ஆனால் அந்த தோற்றம் அவள் முகத்தில் ஏற்பட்டுவிட்டால் அவள் மௌனமாய் விடுவாள் என்பதையும் அவளுடைய உறுதியை யாராலும் அசைக்க முடியாது என்பதையும் அவர்கள் அறிவார்கள். அதை மாற்றிவிடுவா இல்லையா, மாட்டாயா என்று லிசா கேட்டாள். இளவரசி மேரி பதில் எதுவும் சொல்லாததால் அறையை விட்டு அவள் வெளியே போனாள். இளவரசி மேரி தனியாய் விடப்பட்டாள். லீசாவின் கோரிக்கைப்படி அவள் செய்யவில்லை. தன் தலை அலங்காரத்தை அப்படியே விட்டுவிட்டாள். அது மட்டுமல்ல, தன்னை நிலை கண்ணாடியில் அவள் பார்த்து கொள்ளவும் இல்லை. தனது கைகளை தொங்கவிட்டு கொண்டு கண்களை கீழே நோக்கி யோசித்து கொண்டிருந்தாள். ஒரு கணவன், ஒரு மனிதன், அடக்கி ஆளக்கூடிய ஒரு பலமான பேர்வழி, அதிசயமான அழகோடு கூடியவர் அவளுடைய மனோராஜ்யத்தில் தோன்றினார். அவர் தமக்கு சொந்தமான வேறு விதமான மகிழ்ச்சி கொடுக்கும் உலகத்திற்கு அவளை கொண்டு போவதாகவும் கனவு கண்டாள். தன்னுடைய சொந்தமான ஒரு குழந்தை எப்படி இருக்கும் என்று கனவு கண்டாள். தாதியின் மகள் தன்னுடைய குழந்தையை தன் கைகளில் வைத்து கொண்டிருப்பதை முதல் நாள் தான் பார்த்தாள். தன்னுடைய சொந்த குழந்தை தன்னிடம் பால் குடித்து கொண்டிருக்க தன் புருஷனும் பக்கத்தில் நின்று தன்னையும் அந்த குழந்தையையும் கனிவோடு நோக்கி கொண்டிருக்க அவள் மனோராஜ்யம் கண்டாள். இல்லை, அது நடக்காத காரியம். நான் ரொம்ப அழகற்றவளாய் இருக்கிறேன் என்று அவள் நினைத்தாள். தயவு செய்து தேநீர் சாப்பிட வாருங்கள், இன்னும் ஒரு வினாடியில் இளவரசர் வந்துவிடுவார் என்று அரைவாசலில் வேலைக்காரியின் குரல் கேட்டது. அவள் தன்னை உதறி விழித்து கொண்டாள். அவள் கண்டு கொண்டிருந்த கனவு இப்பொழுது நினைத்து பீதி கொண்டாள். கீழே போவதற்கு முன்பாக தெய்வ உருசிலைகள் பதிப்பிக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்றாள்.
அங்கு விளக்கு வெளிச்சத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்த இரட்சகரின் ஒரு பெரிய உருவ சிலையில் அவருடைய கருப்பு முகத்தை நோக்கி வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார். கைகூப்பி அதன் முன்பு சில வினாடிகள் நின்றாள். அவளுடைய இருதயத்தை ஒரு துக்கமான சந்தேகம் நிரப்பியது. காதலின் இன்பத்தை, ஒரு மனிதனுக்காக காதல் கொள்ளும் பூலோக இன்பத்தை அவள் அனுபவிக்க முடியுமா? தன்னுடைய திருமண நினைப்புகளில் இளவரசி மேரி மகிழ்ச்சியையும் குழந்தைகளையுமே கனவு கண்டாள். ஆனால் அவளுடைய ஆழமான உள்ளத்தில் காதல் உணர்ச்சியே பலமாய் மறைந்திருந்தது. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக அதை பிறரிடமிருந்தும் தன்னிடமிருந்தும் மறைக்க அவள் முயற்சித்தாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக அது வளர்ந்து வந்தது. கடவுளே, இந்த பிசாசின் சோதனைகளை என்னுடைய இதயத்திலிருந்து நான் எப்படி நீக்குவேன்? உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த கெட்ட சிந்தனைகளை அடியோடு நான் எப்படி ஒழிக்கப் போகிறேன்? இந்த கேள்வியை அவள் கேட்டு முடிவதற்குள் அவளுடைய இருதயத்தில் கடவுளே பதில் கொடுத்து விட்டார். உனக்காக எதையும் விரும்பாதே, எதையும் கேட்காதே, ஆவலாய் இருக்காதே, பொறாமை கொள்ளாதே. மனிதனின் எதிர்காலமும் உன்னுடைய விதியும் உன்னிடமிருந்து மறைக்கப்பட்டே இருக்க வேண்டும். எதற்கும் தயாராக உன் வாழ்க்கையை நடத்து. திருமண கடமைகளை நீ செய்ய வேண்டும் என்றும் கடவுள் விரும்பினால் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்று. அதற்கு தயாராக இரு. இந்த மனசாந்தியான நினைப்பு அவளுக்கு தோன்றியது என்றாலும் அவளுடைய தடுக்கப்பட்ட காதல் இன்பத்தையும் நிறைவேற்றி கொள்ள வேண்டுமென்ற விருப்பமும் கூடவே தோன்றியது. இளவரசி மேரி பெருமூச்சு விட்டாள். தனக்கு சிலுவை குறி காட்டிக்கொண்டு கீழே இறங்கினாள். தன்னுடைய கவுனை பற்றியோ தன்னுடைய தலை அலங்காரத்தை பற்றியோ தான் எம்மாதிரி அறைக்குள் போக வேண்டும் அல்லது என்னென்ன பேச வேண்டும் என்பதை பற்றியோ எவ்வித நினைப்பும் இல்லாமல் அவள் போய்கொண்டிருந்தாள். கடவுள் விருப்பத்திற்கு முன்பாக இந்த விஷயமெல்லாம் எம்மாத்திரம்? அவருடைய திருவுள்ளம் இல்லாவிட்டால் மனிதனின் ஒரு ரோமம் கூட கீழே விழாது. பகுதி 3 முடிந்தது.